Hi friends, in the video ஒரு matrix ஓட eigen values and the corresponding eigen vectors எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். And இங்க ரெண்டு type of matrix இருக்குது. ஒன்னு வந்து symmetric matrix and next வந்து non-symmetric matrix. ரெண்டு type matrixலயுமே eigen value கண்டுபிடிக்கிற அந்த procedure same தான். And eigen values கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் eigen vectors கண்டுபிடிப்போம். Suppose எல்லா eigen valuesம் different-ஆ இருந்தது அப்படினா eigen vector கண்டுபிடிக்கிறதுக்குள்ள procedure வந்து symmetric matrixக்கும் non-symmetric matrixக்கும் same தான். Suppose ஏதாவது eigen values repeat ஆச்சுது அப்படினா symmetric matrixக்கு eigen vectors கண்டுபிடிக்கிறது non-symmetric matrixக்குள்ள procedure விடவும் கொஞ்சம் different-ஆ இருக்கும். Because symmetric matrixல எல்லா eigen vectorsம் orthogonal to each other இருக்கும். So அந்த கண்டிஷனை satisfy பண்றது போல தான் நம்ம eigen vectors choose பண்ணணும். That is அந்த ரிப்பீட்டான eigen valuesக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள eigen vector கண்டுபிடிக்கிறப்ப மட்டும்தான் அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம வந்து ஒரு நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட eigen value and the corresponding eigen vectors அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க, find all the eigen values and eigen vectors of the matrix A equal to -2, 2, -3, 2, 1, -6, -1, -2, 0. And in the matrix வந்து non-symmetric matrix. கொடுத்திருக்கிற அந்த matrix Aயும் அதோட டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம symmetric matrixன்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம மேட்ரிக்ஸை பார்த்ததுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து சிமெட்ரிக்கா இல்லையான்னு. சிமெட்ரிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸுக்கு மேலே உள்ள இந்த எலிமெண்ட்டும் இங்கே கீழே உள்ள எலிமெண்ட்டும் சேமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் இந்த பிளேஸில் இங்கே 2 இருக்குதுன்னா அதுக்கு நேர் இங்கே வரக்கூடிய இந்த இடத்துலையும் சேம் நம்பர் தான் இருக்கணும். அண்ட் இங்கே நமக்கு -3 இருக்குது. ஸோ அதே போல் இங்கே நமக்கு -3 தான் வரணும். சிமிலர்லி இங்கே நமக்கு -6 இருக்குது. ஸோ அதுக்கு நேர் வரக்கூடிய இந்த எலிமெண்ட்டும் -6ஆக இருக்கணும். ஸோ இப்படி சேமாக இருந்தால் தான் அதை நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து சேமாக இல்லாததுனால இதை நம்ம வந்து நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து eigen values கண்டுபிடிக்க போகிறோம். eigen values கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். டிட்டர்மினன்ட் a minus lambda I equal to 0 இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அண்ட் இந்த ஈக்குவேஷனில் மேட்ரிக்ஸ் A அண்ட் I இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு எல்லா eigen valuesம் கிடைச்சிடும். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த I அப்படிங்கிறது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ். இங்கே A மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஐங்கிற மேட்ரிக்ஸை நம்ம 3/3 யூனிட் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். தட் இஸ் 1 0 0 0 1 0 0 0 1 இதுதான் 3/3 யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே I இருக்கிற பிளேஸில் கொண்டு இந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் A இருக்கிற பிளேஸ்லையும் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். பிகாஸ் A வந்து 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஒன்று கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஈக்குவேஷன் வரும். அண்ட் இதில் S1 S2 S3ங்கிறது கான்ஸ்டன்ட். இது கண்டுபிடிக்கிறதுக்கு செப்பரேட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணியும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணியும் அந்த கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கியூபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு S1 S2 S3 அதோட வேல்யூஸ் வேணும். அண்ட் S1ங்கிறது என்னதுன்னா சம் ஆஃப் மெயின் டயகோனல் எலிமெண்ட். இங்கே மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுங்கிறது இந்த 3 எலிமெண்ட்டும். ஸோ ஜஸ்ட் இந்த 3 எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு S1 வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் -2 + 1 + 0. ஸோ S1ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட் S2க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். S2ங்கிறது சம் ஆஃப் தி மைனஸ் ஆஃப் தி மெயின் டயகோனல் எலிமெண்ட். இங்கே மெயின் டயகோனல் எலிமெண்ட்டில் நமக்கு 3 எலிமெண்ட் இருக்குது. தட் இஸ் இது ஒன்று அண்ட் இந்த 0. ஸோ இந்த 3 தான் மெயின் டயகோனல் எலிமெண்ட். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து -2ஓட மைனார் கண்டுபிடிக்க போகிறோம். -2க்கு மைனார் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா அந்த -2 இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் ரோ அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 -6 -2 0 அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம மெயின் டயகோனல் எலிமெண்ட்டில் உள்ள நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மைனார் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் ரோவை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ரிமைனிங் எலிமெண்ட் வந்து இங்கே -2 -3 -1 0 தட் இஸ் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த டயகோனல் எலிமெண்ட் 0க்கு மைனராக அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் காலத்தையும் அண்ட் அந்த 0 இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ரோவையும் விட்டுறணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 2/2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். தட் இஸ் டிட்டர்மினன்ட் -2 2 2 1. அதுதான் இந்த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 3 டிட்டர்மினன்ட்டையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு 1 × 0 0 -6 × -2 தட் இஸ் 12 கிடைக்கும். தென் ப்ளஸ் இப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் -2 × 0 தட் இஸ் 0 தென் -3 × -1 தட் இஸ் +3 தென் ப்ளஸ் இப்போ இந்த லாஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் -2 × 1 தட் இஸ் -2 தென் -2 × 2 4. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே -12 இருக்குது, இங்கே -3 இருக்குது, தட் இஸ் -15 அண்ட் இங்கே ஒரு -6 இருக்குது. ஸோ -21 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம S3க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். S3ங்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A. ஸோ யூஸ்வலாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறத விடவும் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கோங்க. அல்லது ஆர்டினரி மெத்தடில் நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிப்போம். தட் இஸ் -2 இன்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள காலம் அண்ட் ரோவை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ தட் இஸ் 1 × 0 0 தென் -6 × -2 தட் இஸ் 12 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம மைனஸ் போட்டுட்டு செகண்ட் எலிமெண்ட் எழுதுவோம். 2 இன்டு நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டுருவோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2/2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் தட் இஸ் இங்கே 2 -6 -1 0 இருக்குது. அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க என்ன செய்வோம்னா இந்த 2 and 0 ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம். தென் இந்த -6 × -1 தட் இஸ் 6. நெக்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மூணாவது எலிமெண்ட் எழுதிக்கணும். தட் இஸ் ப்ளஸ் போட்டுக்கிட்டு மூணாவது எலிமெண்ட் -3 தென் தி ஹோல் இன்டு இப்போ நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ரோ அண்ட் காலத்தை விட்டுறணும். ரிமைனிங் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் தட் இஸ் 2 × -2 -4 தென் -1 × -1 தட் இஸ் -1 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +1 தட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடணும், அப்புறம் மைனஸ், அப்புறம் ப்ளஸ். அண்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். இங்கே நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 45. இப்போ நம்ம S1 S2 S3க்கு வேல்யூவாக கொண்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னென்னா λ³ -S1 λ² + S2 λ -S3 = 0. இந்த ஈக்குவேஷனில் S1 S2 S3 இருக்கிற பிளேஸில் கொண்டு அதுக்கு வேல்யூஸை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து இப்படி ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் இங்கே லாம்டாங்கிறது தான் ஐஜன் வேல்யூ அண்ட் இங்கே நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு லாம்டாவுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். கியூபிக் ஈக்குவேஷனை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணுங்கிற வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 3 வேல்யூவையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து டைம் கூட சேவ் ஆகும். பட் இதை வந்து ஆர்டினரி மெத்தடில் தட் இஸ் இந்த மெத்தடில் செய்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ரூட் கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட் மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு கால்குலேட்டரில் இல்லை ஈக்குவேஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி மெத்தட்லேயே செய்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டு இதில் ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியண்ட்டை முதல்ல எழுதணும். இங்கே λ⁴ தான் ஹையஸ்ட் பவர் டேர்ம். ஸோ அதுக்கு கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்தது λ² டேமுக்கு கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் +1 அதை இங்கே எழுதணும். அடுத்தது லாம்டாவோட கோஎஃபிஷியண்ட்டை எழுதணும். இங்கே லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் -21 அதை இங்கே எழுதணும். தென் லாஸ்ட்டாக வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். தட் இஸ் -45. இங்கே வந்து லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 45 இருக்குது. ஸோ 45ஓட டிவைசர் தான் லாம்டாவோட வேல்யூஸாக வரும். தட் இஸ் ரூட்டாக இருக்கும். 45ஓட டிவைசஸ் இதெல்லாம் இருக்கலாம்னா 1 இருக்கும், -1 இருக்கலாம், அல்லது 3 இருக்கும், -3 இருக்கலாம், 2 இருக்காது. 2 வந்து 45க்கு டிவைசர் கிடையாது. தட் இஸ் 2ஆல் இந்த 45ஐ டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு இன்டிஜர் கிடைக்காது. ரூட் வந்து 4ஆகவும் இருக்காது பிகாஸ் 45ஓட டிவைசர் 4 கிடையாது. தென் 5 இருக்கலாம் பிகாஸ் 5ஆல் இந்த 45 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு இன்டிஜர் தான் கிடைக்கலாம். ஸோ 5 இருக்கலாம், -5 இருக்கலாம், எக்ஸெட்ரா. இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ண போகிறோம். நம்ம இங்கே வேல்யூஸ் சூஸ் பண்ணுறப்ப நமக்கு லாஸ்ட் அட் இங்கே +45 வரணும். அப்போ தான் இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே 0 வரும். ஸோ அப்படி வரதுக்கு ஏற்றா போல தான் நம்ம இங்கே நம்பர்ஸையும் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 எடுக்க போகிறோம்.
அண்ட் எப்போதுமே இந்த இடத்துல நம்ம 0 தான் போடணும். அண்ட் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி இங்கே எழுதணும். தட் இஸ் 1 + 0னா 1 தான். இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு எழுத போகிறோம். தட் இஸ் 1 × 1னா 1 தான், அதை இங்கே கொண்டு போடணும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் 1 + 1 2. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 1 × 2னா 2 தான், அதை இங்கே கொண்டு எழுதணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே -21 + 2னா -19 வரும். இப்போ இந்த -19 இந்த +1 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்படி எழுதுறப்ப நமக்கு 45 வரணும். வந்தால் தான் இந்த 1ங்கிறது ஒரு ரூட்டாக இருக்கும். பட் இங்கே நமக்கு 45 வராது, -19 தான் வரும். ஸோ நம்ம சூஸ் பண்ணது இந்த 1 வந்து இதுக்கு வந்து ஒரு ரூட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம இங்கே -1 சூஸ் பண்ணி அதே போல் ட்ரை பண்ணணும். ஸோ -1 சூஸ் பண்ணுறப்போ நமக்கு இங்கே 45 வராது. தென் நமக்கு 3 சூஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் 2 வந்து 45ஓட டிவைசர் கிடையாது. ஸோ 3 போட்டு பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். தென் 1 × 3னா 3 வரும். தென் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் 3 × 4னா 12 வரும். அண்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ ஆட் பண்ணுறப்ப நமக்கு -9 வரும். -9 × 3 மல்டிப்ளை பண்ணால் +45 வராது. ஸோ 3ங்கிறது ரூட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம -3 போட்டு பார்க்கலாம். அண்ட் இங்கே எப்போதும் 0 தான். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். தென் 1 × -3னா -3, அதை இங்கே எழுதணும். தென் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ அடிஷன் வந்து -2. நெக்ஸ்ட் இந்த -2 அண்ட் இந்த -3 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணுறப்ப 6 வரும், அதை இங்கே எழுதிப்போம். அண்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு இப்போ -15 கிடைக்கும். இப்போ இந்த -15 அண்ட் 3 மல்டிப்ளை பண்ணால் +45 வந்துடும். ஸோ -3ங்கிறது ஒரு ரூட். இதே போல் ரிமைனிங் ரூட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அகெயின் இங்கே 0 போட்டுக்கணும். அண்ட் இங்கே நமக்கு -15 இருக்கிறதுனால இங்கே நமக்கு +15 வந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த அடிஷன் வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஸோ +15 வரதுக்கு ஏற்றா போல் நம்பர்ஸ் தான் இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ அகெயின் இங்கே -3 5 -5 அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிகிட்டே போகணும். அண்ட் -3 போட்டாக்க நமக்கு +15 வரும். ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். ஸோ 1 × -3னா இங்கே -3. தென் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். ஸோ ஆட் பண்ணுறப்ப நமக்கு -5 வரும். தென் -5 × -3னா +15. இப்போ இந்த ரெண்டையும் அடிஷன் பண்ணால் 0 வரும். இப்போ நம்ம மூணாவது ரூட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறப்ப இங்கே நமக்கு +5 வரணும். அப்போ தான் இந்த ரெண்டு நம்பரோட அடிஷன் வந்து இங்கே 0 வரும். ஸோ இங்கே எப்போதுமே நம்ம 0 தான் போடணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வரும். அந்த 1 × 5 தான் இங்கே 5 வரும். ஸோ மூணாவது ரூட் வந்து 5ஆக இருக்கும். ஸோ நம்ம இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ நம்ம இங்கே லாம்டாவோட 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாம்டாவுக்கு 3 வேல்யூஸ் எதெல்லாம்னா -3ல் 2 டைம் இருக்குது அண்ட் 5ம் இருக்குது. தட் இஸ் 5, -3, -3. இந்த 3 தான் லாம்டாவோட வேல்யூஸ். தட் இஸ் here the eigen values are 5, -3 and -3. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். என்னதுன்னா a - λI the whole into x = 0. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். a அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ், ஐங்கிறது 3/3 யூனிட் மேட்ரிக்ஸ். அண்ட் எக்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா x1, x2, x3 அப்படின்னு ஒரு காலம் மேட்ரிக்ஸாக சூஸ் பண்ணணும். பிகாஸ் இங்கே a மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். சப்போஸ் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம கேபிட்டல் எக்ஸை வந்து x1, x2 மட்டும் சூஸ் பண்ணிக்கணும், x3 எடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் a, I அண்ட் x மூணையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் மேட்ரிக்ஸ் a அண்ட் -λ இன்ட்டு இது ஐயோட வேல்யூ அண்ட் இது கேபிட்டல் எக்ஸுக்கு வேல்யூ அண்ட் = 0. இந்த 0வை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இது எல்லாமே லெஃப்ட் சைடில் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால நம்ம 0வை அதையும் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறோம். அண்ட் லெஃப்ட் சைடு எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு ஒரு 3/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். தட் இஸ் 3 rows ஒரு காலம். அப்படி இருக்கிற போல தான் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ரைட் சைட்லேயும் 3/1 மேட்ரிக்ஸாக இந்த 0ங்கிறத எடுத்துக்கணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். லாம்டாவை கொண்டு இந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னா எல்லா எலிமெண்ட்டு கூட இந்த லாம்டாவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் லாம்டாவாக மாறிடும், மீதி எல்லாம் அப்படியே 0, 0ன்னு தான் இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இருந்து இந்த மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுத போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இங்கே உள்ள இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் வரும், ரிமைனிங்கில் ஒரு சேஞ்சும் வராது. பிகாஸ் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாம் 0.
நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ரோ எப்படி மாறிடும்னா -2 மைனஸ் லாம்டா, இந்த எலிமெண்ட் வந்து -2 மைனஸ் லாம்டாவாக இருக்கும். ரிமைனிங் 2 எலிமெண்ட்டும் அதே தான் இருக்கும். தட் இஸ் 2 - 3. அதுதான் ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்கும். அண்ட் செகண்ட் ரோவில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் சேம் நம்பர் தான் இருக்கும். பட் இந்த மிடில் உள்ள இந்த 1 இருக்கிற பிளேஸில் நமக்கு 1 மைனஸ் லாம்டான்னு கிடைக்கும். இந்த ரோ வரும். இந்த மூணாவது ரோவை இந்த மேட்ரிக்ஸில் உள்ள மூணாவது ரோவையும் செப்பரேட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் அப்படியே தான் இருக்கும். தேர்ட் எலிமெண்ட் நமக்கு 0 மைனஸ் லாம்டா, தட் இஸ் மைனஸ் லாம்டாவாக மாறிடும். தட் இஸ் இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஐஜன் வெக்டார்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லாம்டாவுக்கு 5 எடுத்துப்போம். தட் இஸ் ஹியர் ஐஜன் வேல்யூஸ் ஆர் 5, -3 அண்ட் -3. இந்த 5 தான் நமக்கு டிஃப்ரெண்டான ஐஜன் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 5க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாராக கண்டுபிடிச்சிட போகிறோம். ஃபைனலாக ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய அந்த -3க்கு ஐஜன் வெக்டார்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோம்னா, இந்த லாம்டா = 5ங்கிற இந்த வேல்யூவை கொண்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லாம்டா இருக்கிற பிளேஸில் எல்லாம் 5 வரும். ஸோ இந்த பிளேஸில் 5, இந்த பிளேஸில் 5 அண்ட் இந்த பிளேஸ்லேயும் 5. ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா -2 - 5, தட் இஸ் -7. ரிமைனிங் இருக்கிற 2 எலிமெண்ட்டும் அப்படியே தான் இருக்கும், 2 அண்ட் -3. தட் இஸ் இந்த ரோ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோ எப்படி மாறிடும்னா 2 அப்படியே தான் இருக்கும். அண்ட் இங்கே எப்படி மாறோம்னா 1 - 5, தட் இஸ் -4 கிடைக்கும். தென் -6 இந்த லைன் கிடைக்கும். தென் தேர்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள், -1 -2 அண்ட் இங்கே -5 இப்படி சேஞ்ச் ஆயிடும். தி ஹோல் இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் எழுதணும், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் உள்ள மேட்ரிக்ஸ். ஸோ ப்ராடக்ட் பண்ண என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் ரோ கூடல இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -7. ஸோ -7 into x1, தென் +2 into x2 இந்த டேர்ம் வரும். தென் -3 into x3 அண்ட் ஈக்குவல் டு ரைட் சைடில் உள்ள அந்த 0. இப்போ நம்ம செகண்ட் இக்குவேஷன் இதை கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே உள்ள செகண்ட் ரோ கூடல இங்கே உள்ள இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணி இந்த செகண்ட் எலிமெண்ட் கூட ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோம், இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த 2 கூடால x1 ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ 2 into x1 கிடைக்கும். தென் -4 into x2 -6 into x3 ஈக்குவல் டு 0 இந்த இக்குவேஷன் கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த லாஸ்ட் ரோ கூடால இங்கே உள்ள இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணி அண்ட் இந்த தேர்ட் எலிமெண்ட் 0 கூட ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் -1 into x1 -2 into x2 -5 into x3 ஈக்குவல் டு 0. தட் இஸ் இந்த இக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 3 இக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம x1 x2 x3க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது 2 இக்குவேஷனை சூஸ் பண்ணணும். அண்ட் சூஸ் பண்ணக்கூடிய 2 இக்குவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. அண்ட் இதில் இந்த செகண்ட் இக்குவேஷனில் ஒரு காமன் டிவைசர் இருக்குது, 2 காமன் டிவைசர். ஸோ செகண்ட் இக்குவேஷனை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி அதை சிம்பிளாகவும் எழுதி வச்சுக்கிட்டோம் நம்ம கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கலாம், அல்லது டைரெக்டாகவே எழுதினாலும் நோ ப்ராப்ளம். தட் இஸ் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த இக்குவேஷனும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற 2 இக்குவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. தட் இஸ் இங்கே 3 இக்குவேஷனுமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ நீங்கள் ஐஜன் வெக்டர்ஸ் கால்குலேஷனுக்கு எந்த 2 இக்குவேஷன்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் இந்த ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் இக்குவேஷனை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இதோட கோஎஃபிஷியன்ஸை 1 by 1 எழுத போகிறோம். இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனில் x1 x2 x3யோட கோஎஃபிஷியன்ட் -7 2 -3 வரும். அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும், தட் இஸ் -7 -2. இப்போ செகண்ட் இக்குவேஷனில் உள்ள x1 x2 x3க்கு கோஎஃபிஷியன்ட் செகண்ட் லைனில் எழுத போகிறோம், தட் இஸ் 2 -4 -6. அகெயின் ஃபர்ஸ்ட் 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுகிறோம். இப்போ நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி x1 x2 x3க்கு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம x1க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தை விட்டுறணும். செகண்ட் அண்ட் தேர்ட் காலத்தை யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் ஜஸ்ட் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபஸ்ட்டாக இங்கே எழுதணும், தென் மைனஸ் போட்டுக்கணும். திஸ் -3 into -4 அதை இங்கே நம்ம செகண்டாக எழுதணும். ஸோ நமக்கு -12 வரும். தென் ஈக்குவல் டு அடுத்ததாக x2க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்த 2 காலத்தையும் யூஸ் பண்ணணும். அதில் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். தட் இஸ் -3 into 2னா -6, தென் மைனஸ். Now multiply these 2 numbers, -7 into -6, that is 42 வரும். Then equal to, now find x3 value. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த லாஸ்ட் 2 காலத்தை யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு -7 into -4 28 வரும். தென் -2 into 2, that is 4. இப்போ இந்த டினாமினேட்டர்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் -24, செகண்ட் வந்து -48, தேர்ட் வந்து +24.
and இந்த denominatorல எல்லாம் இங்க 24 வந்து காமன் டிவைசரா இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு டினாமினேட்டர்லயும் மைனஸ் சிம்பல் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்தா போதும், -24ஆல 3 டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணினா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் +1 மாறிடும், செகண்ட் டினாமினேட்டர் +2 மாறும், தேர்ட் டினாமினேட்டர் -1 மாறிடும். ஸோ இப்படி ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ நவ் ரைட் தி ஐஜன் வெக்டார். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, செகண்ட் வேல்யூ 2, தேர்ட் வேல்யூ இஸ் -1. ஸோ திஸ் இஸ் தி ஐஜன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு λ = 5. தட் இஸ் லாம்டாங்கிறது ஐஜன் வேல்யூ அண்ட் இங்கே 5ங்கிறது முதல் ஐஜன் வேல்யூ, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் 1, 2, -1. இப்போ நம்ம அடுத்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஐஜன் வேல்யூ வந்து -3. இது ரிப்பீட் ஆகிருக்குது. இது கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா λ = -3 அப்படின்னு கொண்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் லாம்டா இருக்கிற பிளேஸ்லலாம் -3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் ஒரு -3 வரும் அண்ட் இந்த பிளேஸ்லேயும் ஒரு -3 வரும். இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா -2 -3 தட் இஸ் +3. ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு வந்து 1, 2, -3ன்னு கிடைக்கும். தட் இஸ் இங்கே இருக்குது. செகண்ட் ரோ எப்படி மாறிடும்னா 2, தென் 4, -6 இப்படி கிடைக்கும். தென் தேர்ட் ரோ எப்படி மாறிடும் பாருங்கள், -1, -2, +3ன்னு மாறிடும், இப்படி கிடைக்கும். தென் இன்ட்டு இது x1, x2, x3 = 0, 0, 0. லெஃப்ட் சைடில் உள்ள இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி ரைட் சைடில் உள்ள இந்த 0 மேட்ரிக்ஸ் கூட ஈக்குவேட் பண்ணால் நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி இந்த 0 கூட ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நமக்கு 1 × x1 + 2 × x2 -3 × x3 = 0ன்னு கிடைக்கும். தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ நம்ம செகண்ட் ரோவையும் இந்த காலத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 2 × x1 + 4 × x2 -6 × x3 = இந்த எலிமெண்ட் 0. இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ நம்ம இந்த தேர்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி இந்த 0 கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ -1 × x1 -2 × x2 +3 × x3 = 0ன்னு மூணாவது ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் நமக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ஒரு காமன் டிவைசர் இருக்குது 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இங்கே இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிறோன்னா x1 + 2x2 -3x3 அப்படி மாறிடும் = 0. ஸோ விச் இஸ் சிமிலர் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் சேமாக தான் இருக்குது. அண்டு தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் டேர்ம் வந்து மைனஸாக இருக்குது, தேர்ட் டேர்ம் மட்டும் தான் ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை -1ஆல் டிவைட் பண்ணினா நமக்கு எப்படி மாறிடும்னா x1 + 2x2 -3x3 அப்படி மாறிடும் = 0. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் போலே ரெடியூஸ் ஆகிட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3 ஈக்குவேஷனும் சிமிலர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்ம இந்த ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் x1 + 2x2 -3x3 = 0. அண்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ரெண்டு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே -3ங்கிறது ரிப்பீட்டட் ஐஜன் வேல்யூஸ். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ரெண்டு ஐஜன் வெக்டாராக நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் இங்கே 3 ஈக்குவேஷனும் சேமாக வந்திருக்கிறதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ரெண்டு ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் 3 ஈக்குவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரே ஒரு ஐஜன் வெக்டார் தான் கிடைக்கும். தட் இஸ் -3ங்கிறது 2 டைம் இருக்குது ஐஜன் வேல்யூ, பட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரே ஒரு ஐஜன் வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த 3 ஈக்குவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஒரே ஒரு ஐஜன் வெக்டார் தான் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே 3 ஈக்குவேஷனும் சேமாக இருக்கிறதுனால நமக்கு λ = -3ங்கிற அந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐஜன் வெக்டார்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் x1க்கு 0 போடணும். ஸோ 0 போடுறப்ப என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிரும்னா 2x2 -3x3 = 0. இப்போ இந்த 3x3 ரைட் சைடில் எடுத்துடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிரும்னா 2x2 = இந்த மைனஸை ரைட் சைடில் எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸாக மாறிடும் 3x3. நெக்ஸ்ட் இந்த x2 அண்ட் x3யோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஒன்றா மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன செய்தால் போதும்னா இந்த 2ஐ கொண்டு ரைட் சைடுக்கு போகணும் அண்ட் இந்த 3ஐ கொண்டு லெஃப்ட் சைடுக்கு வரணும். ஸோ அப்படி இந்த 2 அண்ட் x2 ப்ராடக்டில் இருக்கிறதுனால இந்த 2 ரைட் சைடில் எடுக்கிறப்ப இங்கே டினாமினேட்டருக்கு போயிடும். சிமிலர்லி இந்த 3 அண்ட் x3 ப்ராடக்டில் இருக்கிறதுனால இந்த 3 லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப லெஃப்ட் சைடில் உள்ள டினாமினேட்டருக்கு x3 போயிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும்னா x2/3 =
x3 divided by 2 அப்படி கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு x2 ஓட வேல்யூ 3, x3க்கு வேல்யூ 2 அண்ட் நம்ம ஆல்ரெடி x1க்கு வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஐஜன் வெக்டர்ஸ் என்ன வரோம்னா 0, 3, 2. ஸோ இதுதான் ஒரு ஐஜன் வெக்டர். இப்போ அடுத்த ஐஜன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் இந்த இக்குவேஷனை 3ன்னு வச்சுப்போம். lambda equal to minus 3ங்கிறது ரிப்பீட்டட் ஐஜன் வேல்யூ. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம இப்போ 2 ஐஜன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஐஜன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த x1க்கு 0 போட்டோம். அடுத்த ஐஜன் வெக்டர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த x2க்கு பதிலாக 0 போட்டால் போதும். ஸோ இந்த இக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிரும்னா x1 minus 3x3 equal to 0. ஸோ இதில் இந்த 3x3 ரைட் சைடில் எடுக்கலாம். ஸோ x1 equal to இந்த மைனஸில் இருக்கிறது ரைட் சைடில் எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 3x3. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஒன்றா மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த 3 லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் x1க்கு கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் 1 ரைட் சைடில் எடுக்கலாம். ஸோ இந்த இக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிரும்னா x1 by 3 equal to x3 by 1. ஸோ x1க்கு வேல்யூ 3 அண்ட் x3க்கு வேல்யூ 1. ஸோ இங்கே ஐஜன் வெக்டர் எதெல்லாம் வரோம்னா x1க்கு 3, x2க்கு நம்ம இங்கே 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ செகண்ட் எலிமெண்ட் 0 அண்ட் x3க்கு வேல்யூ 1. ஸோ 3, 0, 1ங்கிறது அடுத்த ஐஜன் வெக்டர். ஸோ இப்போ நம்ம இங்கே 3 ஐஜன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக 3 ஐஜன் வெக்டாரும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எதெல்லாம்னா ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ 5, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் 1, 2, -1 அண்ட் நெக்ஸ்ட் ஐஜன் வேல்யூ -3. இது வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டார் 0, 3, 2 அண்ட் 3, 0, 1.